மாமா மாமா ம் அந்த குச்சி கிழங்கு செடியில கிழங்கு பிடிங்கிட்டா மாமா. கிழங்கு வச்சிருக்காதே. ஏய் வச்சிருக்கோம், போன வாட்டி இப்படிதான் வச்சிருக்காதுன்னு சொன்னேன், கடைசியில் இருந்துச்சுல்ல. சரி பார்த்துருவோம். எனக்கு தெரிஞ்சது வச்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். இருக்கும் பார்ப்போம். பிரியா வச்சிருக்குன்னு சொல்லுது. பரவாயில்ல, அன்னைக்கு நீ நட்டு வச்சதுனால எவ்வளோ பெருசு வளர்ந்துருச்சு மாமா. அதான் சொல்கிறேன், ஒவ்வொரு தென்னை மரத்துக்கு இந்த ரவுண்டு இருக்கு இல்லையா, அதில் நான் வச்சு விட்டேன். ஸோ பேர் சொல்கிற மாதிரி இருக்கு. பிரியா கொடுங்கன்னா வேஸ்ட்டாக போயிடும். பிரியா நல்லா ஒரு தடவைக்கு இன்னொரு தடவை யோசிச்சுக்க. மக்களே இருக்குமா இருக்காதா? பிரியா இருக்குன்னு சொல்லுது கிழங்கு, நான் இல்லைன்னு சொல்கிறேன். இருந்தாலும் சின்னதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் முடிவை மாற்றுக்கிறதுக்கு ஒரு அவகாசம் இல்லை. நீ பிடுங்க இருக்கும், பிடிங்கிட்டே ஆகணும். அவளை இல்லை சாத்தி இங்கே வேறு அப்பா கிழங்கு கிழங்கு இருக்கான்னு பாரு. வாடா அடுத்து இங்கே வாடா, இங்கே வாடா. பார்த்து மெதுவா பிரியா இன்னொரு தடவை கூட யோசிச்சு பிடிங்கிட்டு இங்க பாரு, இங்க பாரு. ஏய் பிள்ளை மேலெல்லாம் மண்ணு வந்திருக்கு கிழங்கு வந்திருக்கு. அதாவது சரியான பதத்தில் கரெக்டாக இருக்குதுங்க. பிரியாவுக்கு நிஜமாவே நன்றி சொல்லணும். ஏன்னா நம்ம கிழங்கு வச்ச அனுபவம்லாம் இல்லை. நல்லா இருக்கு பிரியா. இன்னைக்கு அவ்வளோதான், கிழங்கு தான். தேங்க்ஸ் மாமா. நல்லா நாட்டு கிழங்கு. ஹாப்பியா? ஓகே. அடுத்து இது தீர்ந்ததும் அந்த செடி. பிரியா எல்லாரும் கிழங்கு பிச்சுட்டு எடுப்பாங்க. நான் கிழங்கோடையே பாருங்க குச்சி கிழங்கு வந்திருக்குங்க. கரெக்டான பதத்தில் வந்திருக்கு. இதை விட அதிகமாக இருந்துச்சுன்னா நாராக இருக்கும் இந்த குச்சி கிழங்கு. நான் பிடுங்க வேணாம்னு நினச்சேன், ஆனால் பிரியா தான் பிடுங்க சொன்னது. ஆனால் கரெக்டான பதத்தில் வந்திருக்கு. இவ்வளோ எடுக்கிறியே, வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கா? ரெக்கார்டில் தான் இருக்கு. என்ன கரண்ட் ஆஃபா? தண்ணி வரல? சரி சரி. ஆமாம் ஆமாம். இந்த குச்சியை வேஸ்ட் பண்ணாமல் மறுபடியும் நடணும். நாளைக்கு நட்டுறலாம். ஸோ சூப்பராக குச்சி கிழங்கு வந்திருக்குது. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது வரைக்கும் குச்சி கிழங்கு விவசாயம் பண்ணதில்லை. காடு ஃபுல்லாக நட்டுருந்தா எவ்வளோ கிழங்கு வந்திருக்கேன் பிரியா? ஆமாம். பட் ஆனால் அதுக்கெல்லாம் தண்ணி தான் இப்போதைக்கு இல்லை. ஃபியூச்சரில் கண்டிப்பாக பிளான் பண்ணுவோம். இது எங்களுடைய மண்ணுக்கு கரெக்டாக வருதான்னு செக் பண்ணோம். நல்லாவே வந்திருக்கு. நல்லா வேறு வேறாக இருக்கனால தான் வேர்க்கிழங்கு போல இதுக்கு பேர். ஏன் பிரியா? விவசாயத்தை நேசிக்கிறவங்களாக இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுவாங்க. கண்டிப்பாக ஷேர் பண்ணுவீங்கன்னு நானும் நினைக்கிறேன். அசால்ட்டாக விட்டுறாதீங்க. ஆமாம், இதெல்லாம் எங்களுக்கு பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். பிரியா இந்த ஒரு கிழங்கு, ஒரு ஜான் கிழங்கு தான் வச்சேன். இத்தனை பெரிய கிழங்கு கொடுத்துருக்குது. ஸோ இதுல இருந்து இன்னும் ஒரு 10 கட் பண்ணலாம். 10 குச்சியை கட் பண்ணலாம். இதில் வந்து இந்த தென்னை மரம் பெருசாகிறதுக்குள்ள குச்சி கிழங்க நிறைய டைம் எடுத்துடலாம் போல. இது ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு நம்ம பண்ணுறோம். கண்டிப்பாக பிரியா நீயே சப்போர்ட் பண்ணு, மக்கள் நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க. ஆமாம், இது ஒன்னோட முடிஞ்சு போகிறதில்ல. நான் அடுத்தடுத்து இன்னும் இருக்குது பாருங்கள், அதையும் பார்ப்போம். ஸோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். எல்லாத்தையுமே நல்லா கரெக்டான ஒரு பதத்தில் வந்திருக்குங்க குச்சி கிழங்கு. நம்ம காசு கொடுத்து 1 கிலோ தான் வந்திருக்கு. காசு கொடுத்து நீங்கள் ஈஸியாக வாங்கிட்டு போயிடலாம். பட் ஆனால் இதை நட்டு வச்சு நம்மளே வளர்த்து சாப்பிட்றது ஒரு தனி டேஸ்ட்டு தானே. காசு கொடுத்து இது ஒரு 15 ரூபா 20 ரூபாய்க்கு ஈஸியாக வாங்கிட்டு போயிடலாம் தான்.